இங்க ஒருத்தன் வேணும்னே ஒரு பெரிய கரித்துண்ட அவனோட நாய் வீட்டுல கடிக்கிற மாதிரி தொங்க விட்டுருக்கான். ஏன்னா அந்த நாய் அந்த கரியை கடிச்சதும் அதையே காரணமா வச்சு அந்த நாயை வீட்டு விட்டு துரத்திடலான்னு பிளான் பண்றான். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி இவங்களோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க இருந்து இந்த நாய் அவங்க வயலுக்குள்ள வந்து அவங்க வயலே நாசமாயிடுது. அந்த கோவத்துல அந்த நாயை துரத்திடலான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் தம்பியும் அந்த நாயை நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த நாயை சுத்தமா பிடிக்கல. சோ இந்த கரியை கடிச்சதும் அதை காரணமா வச்சே துரத்திடலான்னு யோசிக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அந்த நாய் அந்த கரியை சுத்தமா சாப்பிடவே இல்ல. அது மட்டும் இல்லாம மத்த மிருகம் அதை சாப்பிடாம இருக்க அதை பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் இவனே மனசு மாறிடுறான். அடுத்த நாள் இவனும் இவங்க அம்மாவும் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனோட தம்பி காட்டுக்குள்ள இருந்து தவறி வந்த ஒரு சின்ன கரடி குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கான். சோ இது சேஃப் இல்லன்னு தெரிஞ்சதும் அவன் தம்பியை கூப்பிடறதுக்காக ஓடி வரான். அதுக்குள்ள அந்த குட்டி கரடியோட அம்மா கரடி அவன் தம்பியை கடிக்கிறதுக்காக ஓடி வருது. பார்த்தா சரியான நேரத்துல இந்த நாய் வந்து அவன் தம்பியை காப்பாத்திருது. இப்ப அந்த கரடியை சண்டை போட்டு அங்கிருந்து விரட்டி விட்டுருது. உடனே அவங்க அம்மா அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. ஆனா நல்ல வேளையா அந்த பையனுக்கு ஒண்ணாகாம தப்பிச்சிடறான். பின்னாடியே இந்த நாயை அவனை பாக்குறதுக்காக உள்ள ஓடி வருது. அப்பதான் இது எவ்வளவு பாசமா அவங்க கிட்ட நடந்துக்குதுன்னு அவனுக்கே புரிய வருது. சோ இனிமேல் அந்த நாய் இவங்க கூடயே இருக்கட்டும்னு அவனோட மனசை மாத்திக்கிறான்.